ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அபி தாரையாக அழுது வடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு சாங் ஒன்று ஓடுது. அப்படியே ராகுவுக்கு மனசு தாங்க முடியல. என்ன இவ நமக்காக இவ்வளோ அழுகிறாளே, நம்ம நினச்சி இப்படி உயிரை கூட கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நடந்துக்கிறாளே அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் பாசம் காதல் எல்லாமே அப்படியே ராகுவுக்கு பீரிட்டுட்டு வருதுங்க. ஏன் அபி எதுக்கு அழுகிற, ஏன் ஏன் அப்படின்னு துடிச்சு போகிறாங்க. இல்லை ராகவ், ஏன் நான் அழுகிறேன்னு எனக்கே தெரியல. நீங்கள் கீழே விழுந்து கிடந்தீங்க பாருங்கள். அப்போ அதை பார்த்து நம்ம மட்டும் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அழுகிறேன்னா, இல்லை மாத்திரை மாற்றி சாப்பிட்டு உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஆயிருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும், அதுக்காக நான் அழுகிறேன்னா, எதுக்கு அழுகிறேனே தெரியல. ஆனால் நீங்கள் இப்படி கிடக்கிற பார்த்துட்டு என்னால் தன்னாலே அழுக வருது, தாங்க முடியல ராகவ் அப்படின்னு சொல்லி விக்கி விக்கி அழுகிறாங்க. அப்படி ஒரு பச்சை குழந்தை அழுகும் பாருங்க, அந்த மாதிரி அபி அழுகிறாங்க. அப்படியே ராகவ் துடிச்சு போகிறாரு. விடு அபி, எனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த முரளி இருக்கானுங்க, சரியான ஆளுங்க. மாத்திரை கொடுக்குறதுக்கு டாக்டர் வேறு மாத்திரை எழுதி தரேன், இப்போதைக்கு என்ன உங்கள் உடம்புல கலந்துருக்குன்னு செக்அப் பண்ணிக்கிறோம், லேபுக்கு கொடுப்போம், ஆனால் இப்போ வேறு மாத்திரைன்னு சொன்ன கையோட ஐயோ இவங்க ஏதாவது எழுதி கொடுத்துட்டா நம்மளை தான் வாங்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், கொடுங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அபி. ஏன்னா ஏதாவது ஆபத்து வந்துடும்ல. உடனே எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. ஆபத்தா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறத புரிஞ்சுக்கிறாங்க அபி. இல்லை இவர் வாட்டுக்கு 2-3 மாத்திரை எடுத்து சாப்பிட்ருவாரு, அதனால தான் இனிமேல் என் கண்காணிப்பில் இருக்கட்டும்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சமாளிக்கிறாங்க அபி. அடுத்து இங்கே முரளி இவ்வளோ சும்மா விடக்கூடாது, ஏன் அபி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன அவனுக்கு தினைக்கு இருந்து மாத்திரை கொடுக்க போறியா என்ன, எப்படியும் இன்னைக்கோட நீ ஓட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோனை பண்ணுறாங்க. அந்த ஆள் இருந்துட்டு அபிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, இங்கே பார், நீ அந்த வீட்டை விட்டு இன்னைக்கு மட்டும் நீ போகலை அவ்வளோதான், நான் நெட்டில் விட்டுருவேன் அப்படிங்கிறாமே. அபி பொறுத்து பார்க்குறாங்க. இங்கே கூட வேலை பார்க்குறவங்களாம் நீங்கள் போங்க மேடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்குறாங்க. அப்படியே ஆஃபீஸ்லேருந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, போய் உட்காடுறாங்க. ஆனால் அந்த அப்படியே கண்கொத்தி பாம்பு மாதிரி இவன் முரளி என்ன பண்ணுறான், கேடுகட்ட முரளி அப்படியே பின்னாடியே போகிறாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு. இவனுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் கஞ்சி ஊற்றுறாங்க பாருங்கள். அவங்கள தாங்க சேனாவை எடுத்து அடியில் கொடுக்கணும். பார்த்தா அப்படியே பின்னாடி பார்த்துட்டு, அபி நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டியா அபி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட ஆளுக்கு ஃபோன் பண்ணி, சீக்கிரம் ஃபோன் பண்ணடா அப்படின்னு சொல்லிடுறானா. அந்த ஆளு உடனே அபிக்கு ஃபோன் பண்ண, அவங்க இன்ஸ்பெக்டர் எங்கே அப்படின்ட்டு அபி கேட்குறாங்க. அவங்க இந்த இப்போ வந்துடுவாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உட்காந்துட்டு இருக்காங்களா, கரெக்டாக ஃபோன் வருது. என்ன நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன கையோடு அப்படியே ஆடி போகிறாங்க அபி. எப்படி தான் இவனுக்கு தெரியுது, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கானா நம்மளை பின்னாடியே நிழல் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே பாரு அபி, இப்போ மட்டும் நீ அந்த இடத்த விட்டு வெளியில் வரல, நான் கண்டிப்பாக நெட்டில் விட்டுருவேன், பார்க்குறியா அப்படிங்கல. அபி அலறி தெளிக்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு வெளில வர போகிறாங்க. மேடம் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க, நீங்கள் எதை பார்க்கணுங்களே. இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சு, நான் வரேன் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் ஓடி வந்துடுறாங்க. ஐயோ ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க அபி. அதை பார்த்துட்டு முரளி ரொம்பவே சந்தோஷப்படுறான். இதுதான் என் அபி செல்லங்கிறது, ஏன் செல்லம் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, இதெல்லாம் தேவையே இல்லை, அந்த ராகவோட கடந்து கஷ்டப்படுறதுக்கு என் கூட வந்தீங்கன்னா உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க முரளி. அடுத்து பார்த்தீங்கன்னா அபினால் ஒன்றும் பண்ண முடியலை. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எப்படி நம்ம சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்படி சோகமாக வர்ற பார்க்குறாங்களா. முரளி டக்குன்னு வந்துடுறான்னா, அந்த கடை அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நீ இன்னைக்கு கிளம்பிடுவடி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் முரளி. பார்த்தா மேலே போயிடுறாங்க. ராகவ் பார்க்குறாங்க. என்ன அபி ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு கேட்குறாரா. அபி இருந்துட்டு, இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படியே துருவி கேட்குறாரு. என்ன அபி என்ன ஆச்சு சொல்லு அப்படிங்கல. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உட்காரையில், இங்கே பாரு அபி, எனக்கு ஒன்றுனா நீ எவ்வளோ துடிச்சு போன, இன்றைக்கி நான் இப்போ உயிரோடு இருக்க காரணமே நீ தான். நீ மட்டும் நல்ல நேரத்துக்கு என்னை பார்க்கலனா நான் மயங்கி விழுந்து கிடந்த வாக்கில் அப்படியே என் உயிரை விட்டு இருந்திருப்பேன். நீ கரெக்டான நேரத்துக்கு என்னை காப்பாற்றுறதும் இல்லாமல் டாக்டரை வர வச்சு என்னை நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்றைக்கி நான் உயிரோடு இருக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்க காரணமே நீ தான். அப்படி இருக்கல நீ இந்த மாதிரி சோகமாக இருந்தால் நான் எப்படி அபி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு ராகவ் கெஞ்சி கேட்குறாரா. உடனே அபி என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு, சொல்லு அபி உனக்கு தொண்டை வரைக்கும் வருது, சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன், உனக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா, யாராவது உனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, யாராவது உன்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்களா, ப்ளீஸ் சொல்லு அப்படிங்கல. நான் சொல்கிறேன், என் மனசில் 2 நாளாக அரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் புட்டு வைக்கிறாங்க. அப்படியே செம்ம பிபியில் ஏறுது இருக்கு. பார்த்தீங்களா இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், ப்ளீஸ் ராகவ் கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ளீஸ் அப்படிங்கல. அப்படியே கூலாகிறாரா. அதுக்கப்புறம் இங்கே பாரு அபி, என்கிட்ட சொல்லிட்டில, நான் இனிமேல் அதை நான் விட்டுருவேன், உன்னைய நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கல. நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லா இடத்துலையும் தெரியும், அந்த ஃபோனை வச்சு நான் ட்ரேசர் பண்ணுறேன், நீ ஏன் பயப்படுற அப்படிங்கல. இல்லை உங்களுக்கே உடம்புக்கு சரியில்லை, நீங்கள் ஏங்க இங்கே பாரு, நீ நேற்றே என்னை ஏன் சொல்லாம விட்டுட்ட, அது உண்மையில எனக்கு கோவம் அப்படிங்கல. இல்லை நீங்கள் இருந்த கண்டிஷன் எப்படி இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதனால தான் நீங்கள் அதுவும் இப்போ இவ்வளோ வேகமாக கேட்டதுனால தான் அப்படிங்கல, நோண்டி கேட்குறீங்க அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்களா.
இங்கே பாரு அபி, உன் புருஷன் நான் எதுக்குன்னு இருக்கேன், உன்னோட கஷ்டம் துன்பம் லாபம் இன்பம் எல்லாத்துலேயும் நான் இருக்கேன், நான் இருப்பேன் உனக்கு இனிமே, நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது, இந்த ராகவ் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி சொல்கிறாரா. அப்படியே அழுதுட்டு இருந்த அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வருது. எனக்கு நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராகவ், எனக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் தெரியுமா அப்படிங்கல. ஏன் அபி இந்த நீ கஷ்டப்படுறதெல்லாம் எதுக்காக, நம்ம கடை பேர் போயிடக்கூடாது, ரெண்டாவது அடுத்த பொண்ணு மானம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப, உன் நல்ல மனசை நான் காயப்படுத்த விடுவேனா, நோகடிக்க விடுவேனா, கடவுள் இருக்கான், அந்த ராகவ் இருக்கான், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ கும்புற முருகனோ நானோ கைவிட மாட்டேன் உன்னை அப்படிங்கல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்களா, ஐடியா பண்ணுறேன், இப்போ அடுத்து ஃபோன் பண்ணுவேன்ல, அப்போ நீ பேசு நான் சொல்கிறத அப்படிங்கிற ராகவ். என்ன நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுவேன் இரு, அவன் பண்ணட்டும், நான் எப்படியும் பண்ணுவான், நான் சொல்ல நீ சொல்லு, ஸ்பீக்கரை போடு அப்படிங்கல. சரிங்க ராக்கி பாய் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னேன் அப்படிங்கல. ராக்கி பாய், ஐயோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த மாதிரிலாம் நீ சொல்லாமல் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ யோ ஜெயிலர் டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு அபி அப்படிங்கல. அப்படியே சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும், அப்படியே சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.